உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு விவசாயி வந்து 3000 மரம் நான் போட்டு கொடுத்தேன். நான் ஒரு வருஷத்துல ஒரு காலத்துல வந்து 10,000 எண்ணி வந்தது அவருக்கு. திருவண்ணூர்ல. அது வந்து விழுப்புரம் மாவட்டம். அவருக்கு நான் தான் ஆரம்பத்துல இருந்தே தென்னமரம் போட்டு கொடுத்தேன். அவருக்கு வந்து மாசத்துக்கு வந்து 10,000 எண்ணி வரும். அதுவும் இந்த டிஜே தான் 10,000 எண்ணி எடுப்பாரு. 2 லட்சம் வரும் வருமானம், 2 லட்சம் செலவு பண்றாரு. ரொம்ப வெறுப்பா பேசினிருந்தாரு. ஒண்ணுமே இல்ல. வரவங்க என்ன சொல்லுவாரு, இந்த இடத்த போடாதீங்க, இது வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு இயற்கைக்கு மாறினதுக்கு அப்புறம் எருவு மட்டும் தான் கொடுக்குறாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 40,000 எண்ணெய் இருக்குது. இந்த தென்னை வந்து கொட்டை ரகம், இது வந்து வீரிய ஒட்டு ரகம். இது இந்த கண்ணு பாத்தீங்கன்னா மதுரை சோழந்தரையில மட்டும் தான் கிடைக்கும். இதுக்கு பேர் வந்து டிஜேன்னு ஒரு ரகம். இது வந்து பாத்தீங்கன்னா 18 மாசத்துல இருந்து காய்க்க ஆரம்பிச்சிடும். நட்ட 18 மாசத்துல இருந்து காய்க்க ஆரம்பிச்சிடும். இதுல வந்து ஏன் இந்த ரகத்தை நாங்க தேர்ந்தெடுத்தோம்னா, வியாபாரி வந்து எங்களை தேடி வரணும். நான் வந்து வியாபாரி தேடி போடக்கூடாது. ஆமா, மார்க்கெட் வந்து எங்களுக்கு ஈஸி. ஏன்னா மாசம் வியாபாரி எங்களை தேடி வந்துருவாங்க. அவங்களே வந்து வெட்டிக்குவாங்க. வெட்டி எங்களை கையில காசு கொடுத்து போயிடுவாங்க. அதுக்காக தான் இந்த ரகத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். எல்லாம் வந்து இங்கே லோக்கல் எங்கேயுமே சேல்ஸ் கிடையாதுங்க. இது எல்லாமே சென்னை, பாம்பே, கல்கத்தா அங்கே தான் சேல்ஸ் ஆகுது. இப்போ எங்கிட்ட இருந்து 42 ரூபாய்க்கு வாங்குறாங்க, 90 ரூபாய்க்கு விற்கிறாங்க சென்னையில். நானே என்னுடைய 500 மரத்து தென்னை மரத்தில் அன்னைக்கு முதல்ல 5000 எண்ணெய் எடுத்தேன். முதல்ல இது வரைக்கும் என் தோப்புல 10 வருஷத்துல 5000 எண்ணெய் எடுத்தது கிடையாது. 3000 தான் அதிகபட்சம் தை மாசம் எடுப்பேன். அது மாதிரி எடுத்ததே கிடையாது. 2000 அப்படிதான் வரும். நான் தோப்பை விற்கிறதுக்கு முதல் மாசம் 5000 எண்ணெய் விற்று எடுத்துப்பேன். நல்லா இருக்குது, ஒன்றும் தப்பு இல்லை. தண்ணி எண்ணெய் வந்து நல்லா காய்க்குது. ஒரு பாலையில வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, மற்ற மரம்லாம் வந்து மாசத்துக்கு ஒரு பாலை வரும். இது 20 நாளைக்கு ஒரு பாலை வரும். அப்போ 18 பாலை, ஒரு வருஷத்துக்கு 18 பாலை. இது அது வழியே நம்மளுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு மரத்துக்கு வந்து 300 எண்ணெய் வருது. அப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மொத்தம் 70 மரம், 25 கேப்ல நடணும். முழு வீடியோ பார்க்க கீழே உள்ள பொம்மையின் விரலை தொடங்க போதும்.